அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் தன திரையோதசி. இன்றைய தின மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய யம தீபம் பற்றிய பதிவு தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா திரையோதசி அன்று இந்த மாதிரி தீபம் நாம் ஏற்றுவோம், அதாவது வருடத்திற்கு ஒரு முறை. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சனிக்கிழமையோடு திரையோதசி வருவது சனி திரையோதசி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி அன்று நாம் மாலை நேரத்தில் ஈஸ்வரன் கோவிலுக்கு போகும்போது 5 வருடமும் தினந்தோறும் கோவிலுக்கு சென்ற பலன் என்பது ஏற்படும். அதனால் இன்றைய தின மாலை நேரத்தில் சிவ வழிபாடு, அதாவது பிரதோஷம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த சிவ வழிபாடு ரொம்பவே சிறந்தது. அடுத்து யம தீபத்தை பற்றி பார்ப்போம். யம தீபத்தில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் பயமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தெரியாத பல பேர் பலவிதமாக சொல்லி மக்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா சொல்பவர்களுக்கே சரியான விஷயம் என்ன அப்படின்னு தெரியாது. இப்போது அஷ்ட திக்குகள் இருக்குது. அதில் எப்படி ஒரு திக்குக்கு குபேர பகவான் அதிபதியோ அதே மாதிரி ஒரு திக்குக்கு யம பகவான் அதிபதி. யம பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் மனதில் வரத்தானே செய்யும். ஆனால் அவருக்குத்தான் அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் அவர். சரியாக அவருடைய வேலையை செய்யக்கூடியவர் அவர். அதனால் அவரை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. அவருடைய திக்கு தெற்கு பகுதி, அந்த திக்குக்கு அவர் அதிபதி. அதனால் தெற்கு பார்த்தா மாதிரி ஒரு தீபம் ஏற்றணும். இது நாம் ஹைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் ஏற்றணும். இந்த மாதிரி எந்த நியமமும் கிடையாது. உங்கள் வீட்டு நிலைவாசலில், அதாவது வீட்டுக்கு வெளியில் ஏற்றணும். அப்போது நிலைவாசல் கிட்ட என்பதை விட இன்னும் கொஞ்சம் அப்படி தூரமாக, பொதுவாக இந்த தீபாவளி சமயத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவோம். அது தவிர ஒரு தீபம் தெற்கு பக்கமாக பார்த்தா மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றணும். தீபம் அப்படின்னு சொல்லும்போது கீழே ஏற்றக்கூடாது. ஒரு தீபம் கீழே வச்சு அதற்கு மேலே மற்றொரு தீபத்தை வச்சு அந்த தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் அலங்காரம் பண்ணி அதில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தினுடைய சுடர் தெற்கு புறமாக பார்த்தா மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றினா போதும். இந்த மாதிரி தீபம் ஏற்றி யம பகவான்கிட்ட வேண்டிக்கணும். எங்கள் வீட்டில் எந்த விதமான வியாதிகளும் இருக்கக்கூடாது, யம பயம் என்பது எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நாம் வேண்டிட்டாலே போதும். எதனால் இந்த மாதிரி அப்படின்னா, யமன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம். அதனால் அவர் ஈஸ்வரர்கிட்ட கேட்ட வரத்தினால மக்கள் இந்த மாதிரி இதுவாயிடுறாங்களே, அவங்களை கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எல்லாரும் தீர்காயுளோடு இருப்பதற்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ ஈஸ்வரர் சொன்னார், இந்த மாதிரி தனத்ரயோதசி என்று யமதீபம் ஏற்றுபவர்களுக்கு அபமுர்த்யு தோஷம் நிவாரணமாகும். அதனால் அந்த மாதிரி ஏற்றினா நல்லது அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த தீபத்தை நாம் ஏற்றணும். அந்த தீபத்தை மறுநாள் எழுந்து தூக்கி விசிறி போடுவது எதுவுமே இல்லை. அழகாக நாம் சுத்தப்படுத்தி வீட்டில் வச்சுக்கலாம். அதில் தவறு ஒன்றுமே கிடையாது. இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னா தூக்கி போட்டுடுங்க. அதனால் இந்த யம தீபத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா போதுமானது. அது தெற்கு பக்கமாக பார்க்கணும். அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த விதமான காம்ப்ளிகேட்டடும் கிடையாது, பயமும் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த தீபம் தானாக தான் மலை ஏறணும். ஒருவேளை எண்ணெய் இருக்கும்போதே அது காத்தால் அணைஞ்சிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஏற்றலாம். அதனால் எந்த பயமும் இல்லாத இந்த தீபம் ஏற்றுவதனால இந்த ஒரு வருடத்திற்கு அபமிருத்யு தோஷம் என்பது அந்த வீட்டில் இருக்காது, நோய் நொடிகள் என்பது இருக்காது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆரோக்கியமாக சிரஞ்சீவியாக இருப்பார்கள் என்பது நமக்கு புராணம்
பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இது, நானாக சொல்லுவது கிடையாது. அதனால் எல்லாரும் இன்றைய தினம் யமதீபம் ஏற்றுங்கள், அனைவரும் சிரஞ்சீவியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.